மக்களே, நான் ஆச்சால் ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான கண்டென்ட், அதாவது பேங்கிங் அவேர்னஸ்ல நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா செக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி. இந்த கண்டென்ட்டோட தான் நம்ம இன்னைக்கு வீடியோ கிளாஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசினா என்ன, அது எதுக்காக தொடங்கினாங்க, அதில் என்னென்ன வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒன்னொன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்னொன்றுக்கும் ரொம்ப வந்து டெப்த்தான எக்ஸ்பிளனேஷனோட தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து இந்த மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட டெய்லி பேசிஸ்லையுமே இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த மானிட்டரி பாலிசியில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் நம்மளோட நாட்டிலே வந்து நிறைய ட்ரேடிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை எல்லா பிஸ்னஸுமே இதை வச்சு தான் வந்து நடக்குது. இப்போ நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பிஸ்னஸ் காலம்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த பிஸ்னஸ் காலம்ல இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸ் புரியணும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் புரியணும் அப்படின்னா முதல்ல பேசிக்கான இந்த மாதிரி இந்த மானிட்டரி பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் நியூஸ்லாம் படிக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த பிசினஸ் டேர்ம்ஸ், இந்த மானிட்டரி பாலிசி ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க வந்து பேங்கிங் சம்பந்தமா இருக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கட்டும், இல்ல பிசினஸ் சம்பந்தமான டேர்ம்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து அந்த மானிட்டரி இன்னைக்கான கிளாஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மானிட்டரி பாலிசி சம்பந்தமா தான் இருக்க போகுது. ஸோ அதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கேட்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பேசிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மானிட்டரி பாலிசி இன்னைக்கு ஒரு தரமான கண்டென்ட்டோட தான் நம்ம உள்ள போறோம். ஸோ மானிட்டரி பாலிசினா என்ன, அது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீ ஃபுல்லா கண்டென்ட்ல இருக்க போகுது. ஸோ மானிட்டரி பாலிசினா என்னங்க, மானிட்டரி பாலிசினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மானிட்டரி பாலிசியை யார் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு தெரியும். சென்ட்ரல் பேங்க், ஆர்பிஐ, அவங்க தானே வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஆர்பிஐ தான் ஓவராலா வந்து இந்த கேஷ் ஃப்ளோவை மொத்தமா வந்து யார்கிட்ட இருந்தா நம்ம வாங்குவோம், ஆர்பிஐ கிட்ட இருந்து. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, மும்பைல இருக்கு. ஸோ ஆர்பிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இவங்க கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த மானிட்டரி பாலிசி. இவங்க இந்த ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ ஃபார்ம் பண்ற கமிட்டி தான் இது. அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் 1934. இந்த ஆர்பிஐ ஆக்ட் எங்கெங்கெல்லாம் ஆக்ட்ஸ் வருதோ அந்த ஆக்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து கேள்வியா கேட்க மாட்டாங்கன்னு, இதெல்லாம் கேள்வியா கேட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து அதை அப்கிரேட் பண்ணி இந்த ஆக்டை கொடுத்துட்டு இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் வருது. ஸோ எப்பெல்லாம் ஆக்டுக்கு கொடுக்குறாங்களோ, ஆக்டை பத்தி படிக்கிறீங்களோ, அந்த ஆக்டோட இயரை வந்து தெளிவா படிச்சுக்கணும். ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934. மானிட்டரி பாலிசி ஃபார்ம் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆண்டு வந்து 2016. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த கமிட்டில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதுதான் முக்கியம். மானிட்டரி பாலிசி கமிட்டியில 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 6 மெம்பர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு மூணா பிரிச்சிருப்பாங்க. 3 மெம்பர்ஸ் வந்து ஆர்பிஐல இருந்தும், இன்னொரு 3 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நினைக்கலாம் 6 மெம்பர்ஸ்னா ஒன்று ஆர்பிஐல இருந்தே போட்டலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மொத்தமாக இருக்கலாம்ல, ஏன் இதுல வந்து 3 மெம்பர்ஸ் அதுல இருந்து 3 மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 3 அதுல 3 வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்மளுக்கு இப்போ ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்து கைட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில வந்து அவங்களுக்குன்னு ஒரு கிரீவன்சஸ் இருக்கும், அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்பிஐல இருந்து 3 மெம்பர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 3 மெம்பர்ஸும் மொத்தமா 6 மெம்பர்ஸ் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட கொண்டு போனா மட்டும்தான் மொத்த நாட்டுக்குமே கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும் இல்லையா. ஒரு ப்ராப்பரான கேஷ் ஃப்ளோ இருந்தா மட்டும்தான் நாட்டுல வந்து எப்படி இருக்கும் எக்கனாமி, ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே டீஃப்ளேஷன்லயும் இருக்கக்கூடாது, எப்பயுமே இன்ஃப்ளேஷன்லயும் இருக்கக்கூடாது. இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் ஒரு 2 டேர்ம் சொல்றேன் இல்லையா, இதுதாங்க
மொத்தமாவே இந்த மானிட்டரி பாலிசி அதே மாதிரி மொத்த நாட்டோடைய பணப்புழக்கத்தையும் வந்து ஆட்டி படைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷனும் டீஃப்ளேஷனும் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கிளியராகவும் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? அது தெரியாம அந்த வேர்டு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலே ஓ நம்ம இங்க ஏற்கனவே பார்த்தோம், அப்போ இந்த இன்ஃப்ளேஷனுக்கான அர்த்தம் இதுதான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த மாதிரி நீங்க நம்ம கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே அதை படிக்கும்போது தெளிவா படிச்சிருங்க. திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ற மாதிரி வச்சக்கூடாது. இன்ஃப்ளேஷன் ஒரு தடவை படிக்கிறீங்கன்னா அதை ஸ்ட்ராங்கா படிச்சிடணும். ஸோ 6 members இருக்க போறாங்க ஃப்ரம் ஆர்பிஐ இன் த்ரீ மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ, 3 members ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்காக? ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும். அப்போ ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சில கிரீவன்சஸ் வைப்பாங்க. இதை பண்ண முடியுமா இதை பண்ண முடியாதான்றது பாத்தீங்கன்னா ஆர்பிஐல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்லிடுவாங்க. அதனாலதான் ஆர்பிஐல இருந்து பாதி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பாதி இந்த கமிட்டி மெம்பர்ஸா வச்சிருக்காங்க. அடுத்தது, ஒரு கமிட்டி தொடங்குறாங்க அப்படின்னா எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு தெரியணும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிசி, மானிட்டரி பாலிசி கமிட்டி, முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன்ற வார்த்தை தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். அதுக்கு அடுத்த ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. இது அடுத்த முக்கியமான அப்ஜெக்டிவ். மூணாவது ஃபார் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு நாட்டில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எக்கனாமி பேலன்ஸ்டா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டும் சரி, பிரைஸ் ஸ்டெபிலிட்டியும் சரி, இது ரெண்டுமே இன்ஃப்ளேஷனுக்குள்ளேயே அடங்கிடும். ஓகே, இந்த இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதும் கேஷ் ஃப்ளோவை உங்க ப்ராப்பரா வந்து சர்க்குலேட் பண்றதும் தான் இன்ஃப்ளேஷன். இது அந்த கடைசி செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு அடங்கிரும். சரியா? ஸோ இப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கேட்டகரிஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. இட் இஸ் டிவைடட் இன்டு டூ கேட்டகரிஸ். ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியங்க. இதை தான் நீங்க தெளிவா ரொம்ப தெளிவா படிக்கணும். தெளிவா இல்ல ரொம்பவே தெளிவா படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நீங்க டெய்லி பேசிஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இந்த குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கைட்லைன்ஸ், சில குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் சம்பந்தமா இதுல இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். கைட்லைன்ஸ் என்னது? ஆர்பிஐக்குன்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? சில நார்ம்ஸ் இருக்கும், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து அந்த பேங்க்கு கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். டைரக்ட் ஆக்ஷன் என்னங்க? அதாவது நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண நாங்க இந்த மாதிரியான ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறது ஆர்பிஐ சம்பந்தமா ஆர்பிஐ இருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. மாரல் சுவேஷன். மாரல் சுவேஷன்னா அந்த மொராலிட்டிக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும், அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மாரலோட இருக்கணும் அப்படிங்கிறது மாரல் சுவேஷன். மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட்னா இப்போ யாராவது லோன் கேட்குறாங்க அப்படின்னா கேட்ட உடனே வந்து கொடுத்துட மாட்டோம் இல்லையா? கொடுத்துட முடியாது. அப்படி அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கு, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, சில கைட்லைன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத பார்க்கறது தான் மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் மானிட்டரி பாலிசி கமிட்டி. இப்போ வாங்க குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பாருங்க, ஒரு 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குங்க. ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேட்டு. த மெயின் டூல் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி. இந்த ரெப்போ ரேட் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அடுத்தது பேங்க் ரேட். அதுக்கப்புறம் எம்எஸ்எஃப்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அடுத்தது எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த மாதிரி ஒரு 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் மொத்தமாவே இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில இருக்க போது. இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ரிப்போ ரேட். ரிப்போ ரேட்டை வச்சுதான் இந்த நாட்டுல பணப்புழக்கமே, பணத்தோட ஃப்ளோவே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ரிப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த 6 ரேட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 6 ரேட்ஸ் எல்லாமே சேர்த்து குவான்டிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 6 ரேட்டையுமே இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்று சேஞ்ச் பண்ணலாம், அதாவது நாட்டில் வந்து பணப்புழக்கம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இதை சேஞ்ச் பண்ணுமா வேண்டாமான்றத மானிட்டரி பாலிசி கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேளை சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா நோ சேஞ்ச், ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு 2 மாசத்துக்கும் இது வந்து சேஞ்ச் பண்றதுனால இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மந்த்லி பாலிசி.
ஓகே, பை மந்த்லி மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை இதை சேஞ்ச் பண்றதுனால. இது வந்து இந்த பை மந்த்லி மானிட்டரி பாலிசி வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் பணப்புழக்கம் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா இதை பொறுத்து தான் இந்த ரேட்ஸ் எல்லாமே மாத்துவாங்க. கம்மியா இருக்கிறத வந்து டீஃப்ளேஷனும், அதிகமா இருக்கிற பணப்புழக்கத்தை வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதிக பணப்புழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது பேரு ஹை இன்ஃப்ளேஷன். அதாவது ஹை லிக்விடிட்டி. சாரி, இங்க வந்து ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஹை இன்ஃப்ளேஷன் கிடையாது. இது ஆக்சுவலி ஹை லிக்விடிட்டின்னு இருக்கும். ஓகேங்களா? ஹை லிக்விடிட்டி ஆர் இன்ஃப்ளேஷன். இதுவே நீங்க வந்து குறைவான பணப்புழக்கம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லோ லிக்விடிட்டி ஆர் டீஃப்ளேஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதிக பணப்புழக்கம் இருந்தால் அது பேர் என்னங்க? இன்ஃப்ளேஷன். குறைவான பணப்புழக்கம் இருந்தால் அது பேர் என்னது? டீஃப்ளேஷன். ஸோ இது 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துறதுனால இது பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? பை மந்த்லி மானிட்டரி பாலிசி. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அதை ஓவரால நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த 2 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ இருந்தால் மட்டும்தான் நாட்டில் பணப்புழக்கம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு தெரியும். ஸோ எக்கனாமி வந்து எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இது 2 மாசத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இந்த ஜான்வரி 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி பை மந்த்லி மானிட்டரி பாலிசி எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 4 டிசம்பர் 3 அண்ட் டிசம்பர் 3 டு 4 வந்து 2024ல மானிட்டரி பாலிசி கமிட்டி நடந்துச்சு, மீட்டிங் போட்டாங்க. இதுக்கு அடுத்த மீட்டிங் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும்னு சொன்னோமா? அப்போ டிசம்பர்ல நடந்துச்சுன்னா அடுத்து எப்போ வரும்? பிப்ரவரியில வரும். பிப்ரவரியில எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 5th to 7th நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த பை மந்த்லி பாலிசி மீட்டிங். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 மீட்டிங் நடக்குங்க. இப்போ பிப்ரவரியில நடக்குதா, அதுக்கு அடுத்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல்ல நடக்கும். ஏப்ரல்ல 2 டேட்ஸ்ல உங்களுக்கு வந்து 2 to 3 days வந்து மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஏப்ரல் அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஜூன்ல ஒரு மீட்டிங் இருக்கும். ஜூன்ல மீட்டிங் முடிஞ்சோடனே ஆகஸ்ட்ல இருக்கும். ஆகஸ்ட்ல இருக்க அப்புறம் அக்டோபர்ல இருக்கும். அக்டோபருக்கு அப்புறம் டிசம்பர். ஸோ ஓவரால ஒரு இயர்ல 6 மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ஸ் இருக்கும். அதனால தான் அது வந்து பை மந்த்லி மானிட்டரி பாலிசி. ஓகேங்களா? இப்போ இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல இது வந்து ஃபார்ச்சூன் இந்தியா அவங்க வந்து ரிலீஸ் பண்ண ரேட்ஸ் இது. ஓகேங்களா? ஃபார்ச்சூன் இந்தியா ரிலீஸ் பண்ண ரேட்ஸ் இது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கான ரிப்போ ரேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதில். ஓகேங்களா? ஏன்னா ரிப்போ ரேட்டை வச்சு தான் ஓவரால் எக்கானமியே டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ரிப்போ ரேட் எக்கானமி பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ரிப்போ ரேட். அதனால தான் ரிப்போ ரேட் மட்டும் கிராஃப்ல இருக்கு. அப்போ இது 10 வருஷத்துக்கான ஒரு கிராஃப் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் 12ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் வேல்யூ. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் 23ன்னு இருக்கும். அந்த ஃபிஸ்கல் இயர் 23 வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிப்போ ரேட்ஸ் எல்லா ரேட்டும் பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம வந்து என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஃப் பார்க்கலாம். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? ரெப்போ ரேட்டுங்க. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் தான் பேங்க்னு வச்சுக்கோங்க. நான் பேங்க் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறேன். ஆர்பிஐ கிட்ட வந்து எனக்கு இவ்வளவு கடன் கொடுங்கப்பா, ஒரு கோடி கடன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கடன் வாங்குறேன். அப்போ ஆர்பிஐ காரன் என்ன பண்ணுவான்? சும்மா கொடுத்துருவான். இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து வட்டிக்கு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்பாங்க? ஏதாவது ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுங்க, ஒரு கொலேட்ரல் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம போய் பேங்க்லயே லோன் கேட்டாலும் என்ன கேட்பாங்க? லோன் அப்படியே கொடுத்துருவாங்களா? சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப என்ன கேட்பாங்க? எனக்கு ஏதாவது செக்யூரிட்டி கொடுங்க, ஏதாவது ஒரு கொலேட்ரல் சப்மிட் பண்ணுங்க. நீங்க பத்திரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வீட்டு பத்திரம் கொண்டு வாங்க. இல்ல நகை ஏதாவது அடகு வைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க இல்லையா? அதேதான். அதேதான் வந்து ஆர்பிஐயும் பேங்க் கிட்ட கேட்பாங்க. அப்ப பேங்க்காரன் என்ன பண்ணுவான்? நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் இப்ப பேங்க் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு வேலிட் கொலேட்ரலையோ செக்யூரிட்டியோ வச்சு ஆர்பிஐ கிட்ட இருந்து நான் கடன் வாங்குறேன். ஒரு கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறேன். இப்ப வாங்கியாச்சு. இப்போ ஆர்பிஐ வந்து அதை நான் சும்மா கொடுத்துருவானா? நான் கொலேட்டரல் சப்மிட் பண்ணிட்டேன், செக்யூரிட்டி சப்மிட் பண்ணிட்டேன். சரி நீ சப்மிட் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோடி சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அதுக்கான வட்டி போடுவாங்க. கரெக்டா? அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், நீ இவ்வளோ வாங்கியிருக்கேன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லி போடுவாங்க. கரெக்டா? அதுதான் வந்து பேங்க் ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குறது தான் என்னது? ரெப்போ ரேட். எப்படி கடன் வாங்குறாங்க? ஒரு கொலேட்ரலையோ ஒரு செக்யூரிட்டியோ சப்மிட் பண்ணி அதுக்கு கடன் வாங்குறாங்க. அப்போ அந்த ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு அந்த கடனை கொடுப்பாங்க. நான் அந்த ஒரு கோடி வாங்குறேன்னா எனக்கு அந்த ஒரு கோடிக்கான இன்ட்ரெஸ்ட் போட்டு என்கிட்ட ஒரு கோடியே கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் என்னது? மெயின் டூல் இன் மானிட்டரி பாலிசி. எதுக்காக? டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். மானிட்டரி பாலிசினா என்னன்னு கேட்டா சிம்பிளா ஒரே லைன்ல நீங்க ஆன்சர் பண்ணா டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அதுதான் சொல்லணும். ஓகேங்களா? டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அதுதான் வந்து மானிட்டரி பாலிசியோடைய சிம்பிள் அண்ட் எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஓகேங்களா? டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்.
இதுதான் வந்து மெயின் டூல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரிப்போ ரேட். இப்போ ரிப்போ ரேட்னா இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து கொலேட்ரல் சப்மிட் பண்ணி அவங்க கடன் வாங்குறது. அப்போ ஆர்பிஐ வந்து இட் லென்ஸ் மணி டு கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கடன் வாங்குவாங்க இல்லையா, இந்த கடனை வந்து நான் ஒரு எத்தனை நாளைக்குன்னு எனக்கு சொல்லணும்ல. இப்போ நான் ஒரு லோன் வாங்குறேன். நான் ஒரு லோன் வாங்குறேன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லோனை வந்து இத்தனை நாளைக்குள்ள அடைக்கணுன்றது பேங்க் எனக்கு சொல்லுவாங்களா. அப்போ வட்டியையும் அசலையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தான் பேங்க் ஆர்பிஐட்ட வாங்கும் போதும். அப்போ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லோன். ஷார்ட் டேர்ம் லோன் அப்போ எவ்வளோ நாளைக்குங்க வாங்குவாங்க, 90 நாளைக்கு வாங்குவாங்க. நீங்க வந்து 0ல இருந்து 90 நாள் அதுக்குள்ள நீங்க வந்து இந்த வாங்கின மணியை திருப்பி கொடுத்துடணும். ஓகே, இதுதான் வந்து என்னது, ரிப்போ ரேட். ஸோ ரிப்போ ரேட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் லோன். அது எதுக்காக நம்ம வாங்கணும், அந்த ரிப்போ ரேட்டை எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிப்போ ரேட் இஸ் a rate at which the RBI fixes the interest rate for the borrowed money. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் த borrowed money. இங்கே இருக்கு பாருங்க. பேங்க் வந்து என்ன பண்றாங்க, borrows money from RBI by submitting collateral or securities அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குவாங்க. ஓகே, இதுதான் என்னது, ரிப்போ ரேட். இப்போ நான் என்ன பண்றேன், ஆர்பிஐ இருந்து, நான் தான் பேங்க் இல்லையா, நான் ஆர்பிஐ இருந்து நான் வாங்கிட்டேன். நான் இந்த கடனை வாங்கி நான் அந்த பேங்க்ல வச்சுக்கிறதுக்காக கடன் வாங்குவேன். நான் கடன் வாங்கி என்ன பண்ணுவேன், மக்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவேன். கரெக்டா. நான் வாங்கி, நான் பேங்கா இருக்கேன், நான் பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து நான் கடன் வாங்குறேன். வாங்கின பணத்தை நான் என்ன பண்ணுவேன், மக்கள் கிட்ட செலுத்துவேன். அந்த மாதிரி செலுத்துறது பேர் தான் என்னது, இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. புரிஞ்சுதா, இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நான் ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கினது நான் மக்கள்கிட்ட செலுத்துவேன். மக்கள்கிட்ட நான் எப்போ எந்த மாதிரி செலுத்துவேன், லோன் வாங்குவேன், சாரி லோன் கொடுப்பேன். நான் அவங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் கேட்குறாங்களோ, வெஹிக்கிள் லோன், ஹோம் லோன், ஹவுசிங் லோன், ஹோம் லோன், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் லோன், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அந்த மாதிரி நான் பணத்தை சர்க்குலேட் பண்ணுவேன்னா அது பேர் என்னது, இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகே, புரிஞ்சுதா. ஸோ ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குறோம், கடன் வாங்கின பணத்தை நான் மக்கள்கிட்ட சர்க்குலேட் பண்றேன். எப்படி சர்க்குலேட் பண்றேன், லோன் மூலியமா கொடுத்து நான் சர்க்குலேட் பண்றேன். அது பேர் தான் இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டினா இது எந்த ப்ராசஸ்ல வரும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்து அது ரிப்போ ரேட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஜெக்ஷன் அப்படின்னாலே ரிப்போ. ஏன்னா நான் என்ன பண்றேன், ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கி நான் மக்கள்கிட்ட செலுத்துறேன், செலுத்துறது பேர் தான் இன்ஜெக்ஷன். புரிஞ்சுதா. அடுத்தது, அதுல பாத்தீங்கன்னா இப்போ நல்லா பாருங்க, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனா இப்போ இந்த ரிப்போ ரேட் அப்படின்னா இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ரிப்போ ரேட்டை வந்து இன்னும் தெளிவா புரியணும்னா, நான் ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கிட்டேன் இல்லையா, நான் தான் பேங்க், ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கிட்டேன். வாங்கின பணத்தை நான் மக்கள்கிட்ட செலுத்திட்டே இருக்கேன். ஆர்பிஐ எனக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. நான் ஒரு கோடி வாங்குறேன் ஆர்பிஐ இருந்து, எனக்கு 6% இன்ட்ரெஸ்ட், நான் வந்து எனக்கு 6% வட்டி போட்டு இந்த 1 கோடி எனக்கு கொடுக்குறாங்க ஆர்பிஐ. நான் அதை என்ன பண்றேன், இப்போ மக்கள்கிட்ட அங்க எங்கன்னு பணத்தை வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்கேன். நான் நிறைய ஒவ்வொரு பேங்க்கும் வந்து லோன்ஸா கொடுத்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, லோன்ஸா கொடுத்து தள்ளுறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஆர்பிஐ பார்ப்பான். அப்ப என்ன ஆகும், மக்கள்கிட்ட இப்ப என்ன ஆயிட்டு இருக்கும், பணம் வந்து என்ன ஆகும், அதிகமா புழங்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஏன்னா லோன்ஸ் ஏகப்பட்டமா வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆயிருக்கும், பணம் ஏகப்பட்ட மாதிரி புழக்கத்துல அதிகமா இருக்கும். இப்போ இது ஆர்பிஐ பார்ப்பாங்க. அதான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை பை மந்த்லி மானிட்டரி பாலிசி இதுக்காக தான் வந்து பண்றாங்க. இப்போ ஆர்பிஐ பார்ப்பாங்க, என்னடா பணம் அதிகமா புழங்குதே, இது வந்து நம்ம இப்படி போயிட்டு இருந்தா இன்ஃப்ளேஷன் வந்து இவ்வளோ அதிகமா இருந்தா எக்கனாமி வந்து டவுன் ஆயிருமே அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ உடனே, அந்த இந்த கடன் வாங்குறாங்க இல்லையா, பேங்க் வந்து அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கும்போது 6% வட்டி போட்டாங்க இல்லையா, இப்ப என்ன பண்ணுவான் ஆர்பிஐ, அந்த 6% வட்டியை 6.5 அப்படின்னு சொல்லி கூட்டி வைப்பான். ஓகே, 6.5 அப்படின்னு சொல்லி கூட்டி வச்சிருவாங்க. அப்ப கூட்டி வைக்கும்போது என்ன ஆகும், பேங்க் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குறத கம்மி பண்ணிடுவாங்க. கரெக்டா, கம்மி பண்ணோன்னு என்ன ஆயிரும், அப்ப மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்கறதும் கம்மி ஆயிரும். அப்ப என்ன ஆகும், பணப்புழக்கம் என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்குமா. நாட்டுல பணப்புழக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இப்ப என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் பேலன்ஸ் ஆகும், பணப்புழக்கம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா, பணத்தை அள்ளி வீசிட்டு இருந்த கட்டத்துல ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி வச்சு பேங்க் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அங்க ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குறது கம்மி ஆயிரும். கடன் வாங்குறது கம்மி ஆனோடனே மக்கள்கிட்ட சர்க்குலேட் பண்றதும், அந்த இன்ஜெக்ட் பண்றாங்க இல்லையா, இந்த இன்ஜெக்ட் பண்றதும் கம்மி ஆயிரும். அப்ப கம்மி ஆனோடனே என்ன ஆயிரும், இப்ப பணப்புழக்கம் ஸ்டேபிள் ஆயிரும். அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். அப்போ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது
இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இன்ஃப்ளேஷன்னா என்னது? அந்த ரிப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் சொல்றது வேற ஒன்றும் இல்லை, ரிப்போ ரேட். ஓகே, நான் ரிப்போ ரேட்டையும் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்க. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ரிப்போ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது, சாரி, லிக்விடிட்டி குறைஞ்சது அப்படின்னா இன்ஃப்ளேஷனும் குறையும். அதாவது ரிப்போ ரேட்டும் குறையும். ஓகேங்களா? புரிஞ்சுதா இது? இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனா ரிப்போ ரேட் வந்து குறையுமா, இல்ல ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டா, இல்ல கூடுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அப்போ லிக்விடிட்டினா என்ன அர்த்தம்? பணப்புழக்கம். பணப்புழக்கம் வந்து அதிகமாகுது அப்படின்னா ரிப்போ ரேட்டும் அதிகமாகும். பணப்புழக்கம் கம்மியாகுதுன்னா ரிப்போ ரேட்டும் கம்மியாகும். புரிஞ்சுதா? ஏன்னா ரெப்போ ரேட் வந்து கம்மியாகும்போது என்ன ஆயிரும்? நாட்டுல பணப்புழக்கம் கம்மியாகும். கரெக்டா? அதுதானே. ஏன்னா ரெப்போ ரேட் கம்மின்றது என்ன அர்த்தம்? ரெப்போ ரேட்டை நான் கம்மி பண்றேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி வச்சானா கண்டிப்பா என்ன ஆயிரும்? இங்க பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து மேனேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் இல்லையா? அதனாலதான் ரெப்போ ரேட் அதிகமாகும் போது உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த பணப்புழக்கம், இந்த இன்ஃப்ளேஷனும் கூட ஆரம்பிக்கும். புரிஞ்சுதா? இதுதான் என்னது? ரிப்போ ரேட், இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. அடுத்தது ரிவர்ஸ் ரிப்போ ரேட். ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குவாங்க, அது பேர் என்னது? ரிப்போ ரேட். ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா இது அப்படியே திரும்பி மாத்தி நடக்கும். ஆர்பிஐ வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி வந்து சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஆர்பிஐ வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ஆர்பிஐ borrows money by submitting collateral or securities from bank. ஓகே, அப்ப பேங்க் கிட்ட இருந்து ஆர்பிஐ கடன் வாங்குறாங்க. அவங்க கடன் வாங்கும்போது என்னதான் பண்ணுவாங்க? கொலேட்ரல் செக்யூரிட்டி சப்மிட் பண்ணி தான் கடன் வாங்குவாங்க. இது நம்ம புரிதலுக்காக சில இடங்கள்ல எப்படி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ கடன் வாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒருவேளை அவங்க கடன் வாங்குறாங்கனாலும் அதே மாதிரி வட்டி வச்சுதான் கடன் வாங்குவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப ஆர்பிஐ வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க இல்லையா? நான் கடன் கொடுக்குறேன், இப்ப நான் தான் ஆர்பிஐ, நான் கடன் கொடுக்குறேன்னா கடன் கொடுக்குறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து வட்டியை எனக்கு என்னோட இஷ்டத்துக்கு நான் வச்சு வட்டியை கொடுப்பேன். ஆனா நான் இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து நான் தான் ஆர்பிஐ நானே வந்து கடன் வாங்கும்போது அவ்வளோ வட்டி அதிகமா வச்சா நான் கடன் வாங்குவேன்? அப்படி பண்ண மாட்டேன் இல்லையா? ஏன்னா இந்த வட்டியை டிசைட் பண்றது வந்து ஆர்பிஐ தான். நான் வந்து கடன் கொடுத்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, வட்டி விகிதத்தை டிசைட் பண்றது யாரு? நான் தான், ஆர்பிஐ. நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, அப்போ நான் வந்து இப்போ பேங்க்ல இருந்து கடன் வாங்குறேன்னா நான் வட்டி அந்த பர்சன் போட்டு தான் வாங்குவேன். ஆனா எப்படின்னா ரிப்போ ரேட் அளவுக்கு அந்த வட்டியை நான் போட மாட்டேன் இல்லையா? ஏன்னா நான் ஆர்பிஐ, நான் தெளிவா தானே இருப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த வட்டி விகிதத்தை குறைச்சு தான் பேங்க்ல இருந்து கடன் வாங்குவேன். ஆனா நான் என்னதான் பண்ணுவேன்? இந்த கொலேட்ரல் செக்யூரிட்டிஸ்ல சப்மிட் பண்ணி தான் ப்ரொசீஜர் படி அதை வாங்கிக்குவோம். ஆனா இதுக்கு லிட்ரலா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு என்ன மீனிங், எக்ஸாக்டான டெஃபினிஷன்னா, இப்போ நான் வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நான் வந்து ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்கும்போது பேங்க் வந்து அதிகமா இன்ஜெக்ட் பண்ணி பணப்புழக்கத்தை வந்து, இப்போ பணம் நாட்டில் வந்து ரொம்ப விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பணப்புழக்கம் வந்து அதிகபட்சமா போயிட்டு இருக்கு, ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா, அப்போ அந்த மாதிரி ஆனா என்ன ஆயிரும்? எக்கனாமி ரொம்ப டவுன் ஆயிரும். அப்போ ஆர்பிஐ பார்ப்பாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பேங்க் வந்து ஆர்பிஐட்ட அவங்க பணத்தை கொடுத்து வைப்பாங்க. ஆர்பிஐ வந்து இப்போ பேங்க் வந்து லிட்டரலா பணத்தை புடுங்கி வைப்பாங்க. அப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவா புரியணும்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்ட்ட இருந்து வாங்கி வச்சிருவாங்க. ஓகே, நீ வந்து அதிகமா பணத்தை வந்து எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கப்பா, இது வந்து நாட்டுக்கு ஒத்து வராது, அதனால நீ வந்து என்கிட்ட கொஞ்சத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பேங்க்ட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி வச்சிருவாங்க. அதனாலதான் வட்டி வந்து ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இது பேர் தான் என்னது? ரிவர்ஸ் ரெப்போ ரேட். புரிஞ்சுதா? அப்போ அந்த மாதிரி வாங்கி வச்சு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது, அது பேர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. நம்ம ரெப்போ ரேட்ல வந்து பணத்தை ஆர்பிஐட்ட இருந்து வாங்கி மக்கள்கிட்ட செலுத்தினதுனால அது பேர் நம்ம என்னன்னு சொன்னோம்? இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. இது என்ன பண்றாங்க? பேங்க்ல இருந்து ஆர்பிஐ வாங்கி வைக்கிறாங்க, அதனால அது பேர் என்னது? அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. புரிஞ்சுதா? இப்போ இதில் பாருங்க, அந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டிக்கான டெஃபினேஷன் தான் இங்க இருக்கு. வென் தேர் இஸ் அ ஹை லிக்விடிட்டி, ஆர்பிஐ, ஹை லிக்விடிட்டினா என்ன அர்த்தம்? பணப்புழக்கம் அதிகமா இருக்கும்போது, பணப்புழக்கம் நாட்டில் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பணம் போயிட்டு இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்றாங்க? ஆர்பிஐ borrows money from bank, which in turn bank starts collecting money from the people, and this process is called absorption of liquidity.
புரிஞ்சுதா? ஸோ பணப்புழக்கம் அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது ஆர்பிஐ என்ன பண்றாங்க, பேங்க்ல இருந்து வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க ஒரு வட்டி விகிதத்துல. அப்போ என்ன பண்ணுவான் பேங்க், அவன்கிட்ட பணம் இல்லைங்கும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், நான் லோன் கொடுத்தேன் இல்லையா, அந்த லோன் எல்லாம் திருப்பி எப்ப கட்டுறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டா நம்மகிட்ட அந்த லோன் அடிக்கடி கேட்கறாங்களா, எப்ப கட்டுறீங்க, ஏற்கனவே லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு, அது வந்து என்பிஎல்ல போயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி நான் நான் ஆர்பி என்கிட்ட இருந்து நான் தான் பேங்க் அப்படின்னா ஆர்பி என்கிட்ட இருந்து வாங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்த பணத்தை நான் திருப்பி வாங்க ட்ரை பண்ணுவேன். கரெக்டா? இது பேர் தான் என்னது, அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகே, மறுபடியும் இதை ரிப்பீட் பண்றேன். ரெப்போ ரேட்னா என்னது, நான் ஆர்பிஐ கடன், நான் தான் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கி நான் வாங்கின கடனை வந்து மக்கள்கிட்ட லோன் மூலியமா நான் என்ன பண்றேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மக்கள்கிட்ட செலுத்துறேன், இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ என்கிட்ட அந்த பணத்தை வாங்கிறாங்க, நான் வச்சிருந்த பணத்தை ஹை லிக்விடிட்டி பணப்புழக்கம் அதிகமா இருந்ததுனால என்கிட்ட அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. அந்த அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், பேங்க்ல பணம் குறையும். அப்போ பேங்க்ல பணம் குறையும், நான் என்ன பண்ணுவேன், மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்க ட்ரை பண்ணுவேன், மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பேங்க்ல செலுத்த ஆரம்பிப்பேன். அது பேர் என்னது, அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. இதுதாங்க ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதுதான் நீங்க ரொம்ப தெளிவா படிக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவும் தெளிவாகவும் நீங்க இதை தான் படிக்கணும், ரிப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும். இதை வச்சுதான் மொத்த பணப்புழக்கமே இருக்கு, எக்கனாமியே இதை வச்சுதான் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. சரி, அது போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கிராஃப் பார்த்தோம் இல்லையா, இப்போ வாங்க இந்த கிராஃப்ல வாங்க. இந்த கிராஃப்ல பாருங்க, ரிப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு இப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கிராஃப்ல 10 வருஷத்துக்கான ஒரு அனாலிசிஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க கிராஃப்ல, ஃபிஸ்கல் இயர் 12 இருந்து ஃபிஸ்கல் இயர் 23 வரைக்கும். அப்போ ஃபிஸ்கல் இயர் 12 பாருங்க 8.5% இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எது, ரிப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்போ ரேட்னா என்னது, பேங்க் ஆர்பிஐ இருந்து கடன் வாங்கினது. அது 8.5% இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமா இருந்திருக்கு. அப்படின்னா அந்த டைம்ல பணப்புழக்கம் அதிகமா இருந்ததுனால தான் 8.5% வரைக்கும் கூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா அடுத்த வருஷம் குறையுது, மறுபடியும் அடுத்த வருஷம் கொஞ்சம் கூடி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிஸ்கல் இயர் 14க்கு அப்புறமே உங்களுக்கு நான் குறைஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்திருக்கு ஃபிஸ்கல் இயர் 20ல. பாருங்க இந்த ஃபிஸ்கல் இயர் 20 என்னன்னு பாருங்க, கொரோனா டைம் ஞாபகம் இருக்கா, நம்மளுக்கு அந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல போயிருந்துச்சு இல்லையா, அந்த டைம் தான் இது, இந்த 2021 எல்லாமே. அப்போ இதுல பாருங்க எவ்வளவு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்குன்னு, 4.4% ரிப்போ ரேட் போயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆர்பிஐ இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, பேங்க் அதிகமா கடன் வாங்க வாய்ப்பு இருந்திருக்குமா, அப்போ மக்கள்கிட்ட பணத்தை அதிகமா செலுத்தியிருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, 2 வருஷம் ஸ்டேபிளா அதே ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, 4ல இருந்து 6.25 போயிருச்சு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.25% கூடிருச்சு. சாரி, 2.25% கூடியிருக்கு. அப்போ மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த லோனு அது இதெல்லாம் வந்திருக்கும், பணப்புழக்கம் வந்து அதிகமாயிருச்சு. அப்ப அதை ஸ்டேபிள் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஆர்பிஐ கூட்டி வச்சுட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த 10 இயர் அனாலிசிஸ். இது வந்து ஃபார்ச்சூன் அவங்க ரிலீஸ் பண்ண, ஃபார்ச்சூன் இந்தியா ரிலீஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ் இது. ஸோ இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிப்போ ரேட் வந்து தெளிவா புரியும். ரிப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். அடுத்தது, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதை வந்து ஷார்ட்டா எல்ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா இது வந்து எல்ஏஎஃப் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஏஎஃப் காரிடார்னா என்னன்னா, ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ரெப்போ ரேட் வந்து 6.25 இந்த கிராஃப்ல இருந்துச்சு பாத்தீங்களா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 6% இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6.25க்கும் 6%க்கும் எவ்வளவு வித்தியாசம், 0.25% வித்தியாசம். இதுதான் வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி காரிடார், எல்ஏஎஃப் காரிடார்னு சொல்லுவோம். இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அர்த்தம், லிக்விடிட்டி நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, பணம் புழங்குறது, கேஷ் ஃப்ளோ. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த எல்ஏஎஃப் காரிடார்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்ஏஎஃப் காரிடார்னா இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட் பண்ணா நான் எதை அட்ஜஸ்ட் பண்ணணும், ரெப்போ ரேட்டை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை தானே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதுதானே மொத்த எக்கானமியுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கரெக்டா? அப்போ அது ரெண்டையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலே நாட்டில் பணப்புழக்கம் எப்படி ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும் இல்லையா. அதனாலதான் இது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது, பேங்க் ரேட். இப்போ பேங்க் ரேட்னா என்னன்னு பாருங்க, ரிப்போ ப்ராசஸ் ஃபார் லாங் டேர்ம் வித்தவுட் எனி கொலேட்ரல் ஆர் செக்யூரிட்டிஸ் இஸ் கால்ட் பேங்க் ரேட். அதாவது நான் ரிப்போ ரேட்னு என்னன்னு சொன்னோம், ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொன்னோமா. ஷார்ட் டேர்ம் லோன்னா 0 to 90 டேஸ்க்குள்ள வாங்குறது தான் என்னது,
ரிப்போ ரேட். இதுவே பேங்க் ரேட்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் ரேட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 90 நாள்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அந்த கடன் வாங்கியிருப்பாங்க. நான் தான் இப்ப பேங்க்னா நான் ஆர்பிஐட்ட இருந்து கொலேட்ரல் செக்யூரிட்டிஸ் எதுவுமே எனக்கு சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ எனக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை வந்து நான் என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் வாங்கின தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தி இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து ரிப்போ ப்ராசஸ் ஃபார் லாங் டேர்ம். அதனால தான் அது பேரு பேங்க் ரேட். ஓகேங்களா, இதுல வந்து நீங்க கொலேட்ரல் செக்யூரிட்டிஸ் எதுவுமே கொடுக்க வேண்டியது இருக்காது. வித்தவுட் எனி கொலேட்ரல் ஆர் செக்யூரிட்டிஸ். ஸோ 90 to 365 days, 90 நாட்கள்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இதுக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னது பேங்க் ரேட். அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா கண்டிப்பா இதுல பாருங்க பேங்க் ரேட் சொல்ல மறந்துட்டேன். பேங்க் ரேட் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ரேட்ல இப்போ கடைசியில் அந்த ரேட்ஸ் எல்லாம் வந்து இதில் அப்டேட் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா, கரண்டாக இருக்க ரேட்ஸ் நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன் பேங்க் ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கு? ஏன்னா பேங்க் ரேட்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன், அதுக்கு நான் வட்டி வித்து வச்சு கொடுத்துடலாம். ஆனால் பேங்க் டேர்ம்ங்கிறது ஒரு லாங் ப்ராசஸான லோன் மாதிரி நம்ம எடுக்கிறோம் இல்லையா. லாங் ப்ராசஸ்க்கு நான் கடன் வாங்குறேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் நான் வாங்கலாம்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ அதுக்கு நான் வந்து அதுக்கான வட்டி விகிதத்தை நான் செலுத்துவேன் இல்லை. அப்போ கண்டிப்பாக ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட்டோட வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும். அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா ஷார்ட்டா எம்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்னன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஓவர் நைட்ல நான் வந்து கடன் வாங்குறது. ஒரே நாள் நைட்ல வந்து எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் நான் ஆர்பிஐ இருந்து நான் கடன் வாங்குவேன். ஓகேங்களா, பை டிப்பிங் இன்டூ, இதுதான் ரொம்ப முக்கியம், பை டிப்பிங் இன்டூ எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி அதையும் வச்சு கடன் வாங்குறது. ஓகே, ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷனா என்னன்னா தான் என்னன்னு தெரிஞ்சாதான் இது வந்து பை டிப்பிங் இன்டு எஸ்எல்ஆர்னா என்னன்னு புரியும். நான் பின்னாடி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா ஜென்ரலா என்னன்னு சொல்லிடுறேன். அது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆஹ், இப்போ நான் பேங்க்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போ 30 கோடி இருக்கு. ஓகே, இப்போ கரண்டா வந்து 30 கோடி நான் வச்சிருக்கேன். நான் வந்து என்கிட்ட வந்து 30 கோடியை வச்சிருந்த 30 கோடியில நான் வந்து ஒரு 20 கோடி நான் சர்க்குலேட் பண்ணிட்டேன். 20 கோடி நான் வந்து அந்த மாசத்துக்கான 20 கோடியை நான் சர்க்குலேட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து லோன் கேட்கிறாரு. ஒருத்தர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவர் என்ன பண்றாருன்னா 20 கோடி கடன் கேட்கிறாரு. ஓகே, நான் ஏற்கனவே கொடுத்து அவர் வந்து 20 கோடி இங்க வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, லோன் எடுக்கிறாரு. அப்ப நான் லோனுக்கு 20 கோடி கொடுக்கணும்னா என்கிட்ட இப்ப கையில எவ்வளவுதான் இருக்கு? நான் 30 கோடி வச்சிருந்தேன். ஆல்ரெடி நான் 20 கோடியை கொடுத்து நான் சர்க்குலேட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து அவர் லோன் கேட்கிறவர் வந்து 20 கோடி கேட்கிறாருன்னா என் கையில எவ்வளவுதான் இருக்கு? 10 கோடி தான் இருக்கு. அப்ப 10 கோடி, நான் இன்னொரு 10 கோடி எனக்கு வந்து இம்மீடியட்டா வேணும் இல்லையா. நாளைக்கு அந்த அவர் வந்து என்கிட்ட லோன் வாங்க வருவாரு. அப்ப நான் லோனை வந்து சாங்ஷன் பண்றேன்னு அப்ரூவல் கொடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட இப்ப 10 கோடி தான் இருக்குன்னா நாளைக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பாரு இல்லையா, இன்னொரு 10 கோடி நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல பேங்க், உடனே ஆர்பிஐட்ட வந்து கடன் வாங்குவாங்க பல்க் அமௌண்ட்டா. அந்த மாதிரி ஓவர் நைட்ல வந்து கடன் வாங்குறது பேர் தான் என்னது அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஓகே, அதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ இவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்ம கடன் வாங்கும்போது ஆர்பிஐ சும்மா கொடுப்பாங்களா? அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், கொலேட்ரல் செக்யூரிட்டிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். சில செக்யூரிட்டிஸை சப்மிட் பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அதுல தான் வந்து எம்எஸ்எஃப் உங்களுக்கு ப்ரொவைடே பண்ணுவாங்க. ஓவர் நைட்ல நீங்க வந்து ஒரு பல்க் அமௌண்ட் ஆர்பிஐட்ட கடன் வாங்குறது தான் எம்எஸ்எஃப். ஓகே, அப்ப கண்டிப்பா என்னதான் இருக்கும், எம்எஸ்எஃப் வந்து ரெப்போ ரேட்டோட வட்டி விகிதத்தை விட கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஒரே நைட்ல வந்து வாங்குறாங்கல்ல அவ்வளவு பல்க் அமௌண்ட். அதனால அடுத்தது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளா. சிஆர்ஆர் அப்படின்னா என்னன்னா என்டிடிஎல்ல இருந்து, என்டிடிஎல்னா என்னன்னு பாருங்க, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ். நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசெட்ஸ் பிளஸ் லயபிலிட்டிஸ். அசெட்ஸ்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்ன முதல்ல தெரியணும். அசெட் அப்படின்னா வந்து சொத்து, அது வந்து நம்ம ஜென்ரலா அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ அசெட் அப்படின்னா இப்போ நான் வச்சிருக்கிறதுனால எனக்கு அதனால ப்ராஃபிட் வரும். நான் வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டினால எனக்கு ப்ராஃபிட் வந்தா அது அசெட். அதுவே லயபிலிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், நான் செலவு பண்றேன் அப்படின்னா அது லயபிலிட்டிஸ். சில இப்போ அசெட்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து சொந்த வீடு வச்சிருக்கேன், அதுல வாடகை வரும் பாத்தீங்களா, அது பேரு அசெட். இது எனக்கு என்ன ப்ராஃபிட், நான் வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு வாடகை நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ அது பேர் என்னது, அந்த சொத்துனால எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, அது பேர் அசெட். அதுவே நான் லயபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன்னா, லயபிலிட்டிஸ்னா இப்போ வாட்டர் பில்லு, நம்மளுக்கு வந்து வாட்டர் டேக்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி பில்லு, இதெல்லாம் நம்மளுக்கு என்னது, நம்ம இருக்கிற வீட்டுக்கே நான் இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அது லயபிலிட்டிஸ். இப்ப இதுவே நீங்க பேங்க்குக்கு சம்மந்தப்படுத்தி பாத்தீங்கன்னா அசெட்னா என்னது,
சரி, லைபிலிட்டிஸ்னா என்னன்னு சொல்லுங்க. இப்போ லைபிலிட்டிஸ்னா பேங்க்குக்கு இதே மாதிரி செலவு பண்ணுவாங்க இல்லையா பேங்க். அப்போ நான் டெபாசிட் பண்றது பேங்க்குக்கு லைபிலிட்டி. எனக்கு அது அசெட்டா இருக்கலாம், ஆனால் அது பேங்க்குக்கு சம்மந்தப்படுத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா அது பேங்க்குக்கு லைபிலிட்டி தான். ஏன்னா நான் டெபாசிட் பண்ண பணத்தை ஒவ்வொரு எனக்கு தேவையும் போது நான் வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டே இருப்பேன் இல்லையா, அப்போ பேங்க்ல பணம் குறையும் இல்லை. அப்போ அது பேர் என்னது? லயபிலிட்டி. இதுவே நான் அசெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நான் ஒரு பேங்க்குக்கு சம்மந்தப்பத்தி பார்த்தீங்கன்னா அசெட்னா லோன். நான் லோன் கொடுக்கும்போது அந்த லோனை திருப்பி என்கிட்ட அவங்க கட்டி தானே ஆகணும். அப்ப அது பேர் என்னது? அசெட். அப்போ இதுதான் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்டிடிஎல், அப்போ இந்த பேங்க் இந்த லோனை திருப்பி கட்டியிருப்பாங்க இல்லையா, லோனை கட்டும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு அசல் வட்டியும் சேர்த்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி பேங்க்ல அவங்க செலுத்தி வச்சிருப்பாங்க, சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அந்த சேமிப்புல இருந்து அந்த என்டிடிஎல், அதை தான் என்டிடிஎல் சொல்லுவாங்க. அப்போ பேங்க் அதை சேமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சேமிப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நான் என்ன பண்றேன், ஆர்பிஐ கொடுத்து ரிசர்வ் பண்ணி வைக்க சொல்றேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சப்ளிமெண்டரி பர்பசஸ். சப்ளிமெண்டரி பர்பசஸ்னா என்னது? திடீர்னு எனக்கு பேங்க் திவால் ஆயிடுச்சு, இல்லை திடீர்னு பேங்க்ல ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு திடீர்னு அதெல்லாம் சரி கட்டுறதுக்கு ஒரு கேஷ் வேணும் இல்லையா. அதுக்காக தான் நான் அதை என்ன பண்ணியிருப்பேன், ஆர்பிஐட்ட கொடுத்து வச்சிருப்பேன். அப்போ நான் அந்த டைம்ல ஆர்பிஐட்ட நான் கொடுத்து வச்ச கேஷை நான் வாங்கிக்கலாம். அப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முழுக்க முழுக்க கேஷா மட்டும் தான் சேவ் பண்ண முடியும். அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒன்று நான் ஆர்பிஐ கிட்ட சேவ் பண்ணி வைப்பேன். ஓகே, சரி, எல்லாருமே ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சா ஆர்பிஐக்கு வைக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா. அப்போ எல்லாருமே ஆர்பிஐட்டே கொடுத்து வைக்க மாட்டாங்க. அப்போ அந்தந்த ஊர்ல கரன்சி செஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, கரன்சி செஸ்ட்னு இருக்கும். இப்போ கரன்சி செஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்ல கரன்சி செஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, இருக்கிறதுலே பெரிய பேங்க், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, இருக்கிறதுலே பெரிய பேங்க் தான் நம்ம கரன்சி செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கரன்சி செஸ்ட்டில் கொண்டு போய் நான் இதை ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஃபார் சப்ளிமெண்டரி பர்பஸ்க்காக. அது அந்த திவால் ஆயிடுச்சு இல்லை ஃபயர் ஆயிடுச்சு, அப்போ எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பணத்தை நான் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் அது பேர் கரன்சி செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே ஆர்பிஐட்ட கொடுத்து வைக்க மாட்டாங்க. அந்தந்த ஊர்ல எது பெரிய பேங்கோ அங்கேயும் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இது எப்படிதான் ரிசர்வ் பண்ண முடியும்? ஒன்லி கேஷா மட்டும்தான் ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ அது பேர் தான் என்னது? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதை நீங்க எவ்வளோ ரிசர்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3% இருந்து மேக்ஸிமம் 20% வரைக்கும் ரிசர்வ் பண்ண முடியுங்க. சரியா? இதுதான் என்னது? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. புரிஞ்சா? இதுவே நீங்க ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோல பாக்குறீங்க அப்படின்னா எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. அதுவும் அதே தான். என்டிடிஎல்ல இருந்து நான் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து ரிசர்வ் பண்ண போறேன். ஆனா அது எப்படிலாம் ரிசர்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கேஷாவும் ரிசர்வ் பண்ணலாம், இல்ல கோல்டாவும் ரிசர்வ் பண்ணலாம், இல்ல நான் ஏதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதை வச்சு ரிசர்வ் பண்ணலாம். நான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோல நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தாலும் அதை கேஷா மட்டும்தான் ரிசர்வ் பண்ண முடியும் ஆர்பிஐ கிட்ட. ஆனா நான் இதையே கேஷா இல்ல கோல்டா இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் என்னது? ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதையும் நீங்க ஆர்பிஐ கிட்ட கொடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் எதுக்காக தான்? சப்ளிமெண்டரி பர்பஸ்க்காக தான். அது அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு. சாரி, முக்கியமான டிஃபரன்ஸ். முக்கியமான டிஃபரன்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா நான் கேஷை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன், அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்டிடிஎல்ல இருந்து அதே தான். என்டிடிஎல்ல இருந்து பெர்சன்டேஜ் ஆஃப் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் நான் ஒன்றும் கேஷாவோ இல்லை கோல்டாவோ இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவோ எடுத்து நான் என்ன பண்றேன்னா அவங்க பேங்க்லேயே ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ஓகே, பேங்க்லேயே ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பேரு ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஆனா இதையே நான் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அது பேர் என்னது? கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்க. புரிஞ்சா? ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆர்பிஐ கிட்ட கொடுக்கறது. நான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நான் அந்த பேங்க்லேயே ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பேர் தான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதை பேஸ் பண்ணி இப்போ எம்எஸ்எஃப் பத்தி நான் மறுபடியும் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்க பை டிப்பிங் இன்டூ எஸ்எல்ஆர்னு இருக்கா. அந்த பை டிப்பிங் இன்டூ எஸ்எல்ஆர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் அங்க ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் 20 கோடி கடன் கேட்கிறாரு, ஆனா என்கிட்ட 10 கோடி தான் கடன் இருக்கு, 10 கோடி தான் இருக்கு. அப்ப நான் உடனே எனக்கு அர்ஜென்ட்டா இப்பவே எடுத்து கொடுக்கணும், அப்ப வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது நான் எஸ்எல்ஆர்னா என்னது, நான் அந்த பேங்க்ல இப்ப நான் தான் எஸ்பிஐ பேங்க்னு வச்சுக்கோங்களேன்.
எஸ்பிஐ பேங்க் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் தான் எஸ்பிஐ பேங்க்னா, எஸ்பிஐல வந்து இப்போ நான் என்ன பண்றேன், என்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்கறாரு, என்கிட்ட இப்போ 10 கோடி தான் இருக்கு. ஆனா நான் இமீடியட்டா இன்னொரு 10 கோடி நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் எஸ்எல்ஆர் என் பேங்க்ல சேர்த்து வச்சிருப்பேன்ல, கேஷாவோ இல்ல கோல்டாவோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவோ சேர்த்து வச்சிருப்பேன் இல்லையா, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை எடுத்து அந்த பர்சனுக்கு நான் வந்து கடன் கொடுத்துறேன். ஸோ மொத்தமா 20 கோடியா அவருக்கு நான் கடன் கொடுத்துறேன். அதனால தான் பை டிப்பிங் இன்டு எஸ்எல்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒருவேளை நான் வந்து வேற வழியே இல்லாம எடுக்கணும் அப்படின்னா நான் எஸ்எல்ஆர்ல இருந்து கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஓகே, நான் ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவேன். ஏன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து அந்த டைம்ல வாங்க முடியாது, ஆனா நான் இப்போ உடனே கொடுக்கணும், வேற வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா எஸ்எல்ஆர்ல எஸ்எல்ஆர்ல இருந்து கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பை டிப்பிங் இன்டு எஸ்எல்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. புரிஞ்சுதா? இப்போ இதுல பாருங்க, கரண்ட் ரேட்ஸ் இப்போ வந்து இது நீங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி படிச்சுக்கணுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டோம் இல்லையா, பை மந்த்லி பாலிசி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை பொறுத்து அந்த பணப்புழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸை மாற்றிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் இது மாறும். அப்போ இப்போ இருக்க கரண்ட் ரேட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் வரும்போது அந்த டைம்ல நீங்க என்ன ரேட் இருக்கோ அதை கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எஸ்பிஐ எக்ஸாம் வரும். எஸ்பிஐ எக்ஸாம் வரும்போது ஒரு கரண்ட் ரேட் வரும். ஏன்னா பிப்ரவரியில ஒரு மீட்டிங் போடுறாங்க இல்லையா, பிப்ரவரியில ஒரு மீட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ வந்து ஆஹ், பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்ப பாருங்க, ரிப்போ ரேட் பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா 6.5% இருக்கு. இதை வந்து 0 பாயிண்ட், அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. 25னா 6.5லேருந்து 25 கட் பண்ண மாட்டாங்க, 6.5லேருந்து 0.25 கட் பண்ணுவாங்க. ஓகே, 25 பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஎஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பிபிஎஸ்னா வந்து பேசிக் பாயிண்ட்ஸ், 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, பிபிஎஸ்னா பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, பிபிஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பிபிஎஸ் அப்படின்னா பேசிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். பிபிஎஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது பிப்ரவரியில் நடக்கக்கூடிய மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸை கட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 6.5 இருக்கு, இதுல இருந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்றாங்கன்னா 6.25 அப்படின்னு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ரிவர்ஸ் ரிப்போ ரேட்ல பாத்தீங்கன்னா 3.35% இருக்கு. எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்கன்னு பாருங்க. 6.5 எங்க இருக்கு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்ல 3.35% எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதுதான் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டோட கரண்ட் ரேட். சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது வந்து 4%. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 3%ல இருந்து 20% வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4%ல இருக்கு. அடுத்து எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அது வந்து 18%ல இருக்கு. இந்த 18% நம்ம ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இருக்குல்ல, இந்த 18% வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பிளஸ் கோல்டு பிளஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது மூணும் சேர்த்து தான் 18%. கேஷ் வந்து நீங்கள் கேஷாக ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 18%. நான் கேஷ் கொஞ்சம், கோல்டு கொஞ்சம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொஞ்சம், இது மூணுத்துல நான் கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணுத்துலேயும் தனித்தனியாக 18%-ஆ ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. இது மூணும் சேர்த்து தான் 18%க்கு கணக்கெடுத்து அந்த பேங்க்லயே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, அதுதான் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அடுத்து பேங்க் ரேட்டும் எம்எஸ்எஃப், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6.75 கரண்ட் ரேட். ஓகே, ஸோ ரிவர்ஸ் ரிப்போ வந்து கரண்ட் ரேட்னா 3.35, ரிப்போ ரேட் வந்து கரண்டா 6.5, பேங்க் அண்ட் எம்எஸ்எஃப் வந்து 6.75. ஸோ இந்த கரண்ட் ரேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த 2 மந்த்ஸ் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் இதை நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அப்போ நோட் பண்ணி வச்சாதான் நீங்கள் எக்ஸாம் போகிற டைமில் இது கேட்கும்போது இதை நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு இதுக்கும் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா எவ்ரி பை மந்த்லி பாலிட்ரிஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் மட்டும் தான் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டாக. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து ஒரு ஓவரால் ரீகால் பண்ணிடுவோம். மானிட்டரி பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசி வந்து யார் ஃபார்ம் பண்ணது, ஆர்பிஐ. என்ன ஆக்ட் படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 1934 ஆர்பிஐ ஆக்ட் படி 2016ல ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ, 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். மானிட்டரி பாலிசினா என்னது, அது எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், அதுக்காக தான் முக்கியமாக இந்த கமிட்டியவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த ஆறுமே. ஓகேங்களா, குவாலிட்டேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், அது வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க.
ஓகே. ஸோ அதிக பணப்புழக்கம், குறைவான பணப்புழக்கம். இன்ஃப்ளேஷன்னா அதிகமா பணம் புழங்குறது, டீஃப்ளேஷன்னா லோ லிக்விடிட்டி, குறைவான பணப்புழக்கம். ஓகே. இந்த கிராஃப் நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து இந்த குவான்டிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஓகே. ஸோ ரிப்போ ரேட்னா என்ன? ரிப்போ ரேட்னாலே இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி காரிடார்னா ரிவர்ஸ் ரிப்போக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பேங்க் ரேட்னா ஓவர் நைட்ல ஒரே நாள்ல வந்து நான் கடன் வாங்குறது ஆர்பிஐ இருந்து, அதுதான் பேங்க் ரேட். எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா, சாரி, பேங்க் ரேட் நான் மாத்தி சொல்லிட்டேங்க, சாரி. பேங்க் ரேட் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு லாங் டேர்ம் ரெப்போ ப்ராசஸ் தான் நான் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். எம்எஸ்எஃப் அப்படின்னா ஓவர் நைட்ல நான் ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குறது தான் என்னது, எம்எஸ்எஃப். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா வந்து நான் என்கிட்ட இருக்கிற என்டிடிஎல் இருந்து, என்டிடிஎல் எங்க இருக்கும், நம்ம பேங்க்லயே வந்து உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பேங்க்ல ஏன்னா அந்த என்டிடிஎல்ங்கிறது அசெட் அந்த லைபிலிட்டி இதெல்லாத்தையும் சேர்த்து பேங்க்குள்ளேயே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ரிசர்வ் ஆகிருக்கும். அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நான் வந்து கேஷ் ஆர்பிஐ ரிசர்வ் பண்ணி வச்சேன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதுவே வந்து நான் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நான் அந்தந்த பேங்க்ல ரிசர்வ் பண்ணி வைக்கிறது பேர் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அது கேஷாவும் இருக்கலாம், கோல்டாவும் இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவும் இருக்கலாம். ஓகே. ஸோ பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னேன் இல்லையா, பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா பிபிஎஸ் தான் நம்ம பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து நான் பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு 0.25 வந்து கம்மியாகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.25 வரைக்கும் உங்களுக்கு ரிப்போ ரேட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மானிட்டரி பாலிசினா என்னன்னு ஓவராலாக ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா. இதை வந்து நல்ல தெளிவாக ரொம்ப கிளியராக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பிஸ்னஸ் நியூஸ் படிக்கும்போது சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கனாலே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நாட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து, அதாவது எக்கனாமி டவுன் ஆயிருக்கு, நமக்கே தெரியும் இல்லையா. எக்கனாமி டவுன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமே நமக்கு நிறைய ஒரு எக்கனாமி இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு ஏற இறங்க இப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் புரியணும், நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா முதல்ல இன்ஃப்ளேஷன் என்ன, டீஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ எனக்கு கிளாஸ் தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ரிவர்ஸ் ரிப்போ ரேட்லாம் வந்து திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் படிச்சதுக்கு அப்புறமா அதை எங்கேயாவது அப்ளை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம். இது இன்னைக்கு பார்த்தது, இதுக்கு முன்னாடி செக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு பேங்கிங் அவேர்னஸோட அடுத்த டாபிக் மானிட்டரி பாலிசி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம அடுத்த பேங்கிங் அவேர்னஸோட இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.